ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரி சட்டம் அமல். வரி செலுத்துவோருக்கு முக்கிய மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் வரி முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் புதிய வருமான வரி சட்டம் 2025 ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வருகிறது. பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த பழைய சட்டத்திற்கு பதிலாக இந்த புதிய சட்டம் எளிமையான மொழியிலும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொண்டு பின்பற்றக்கூடிய வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த மாற்றம் வரி செலுத்தும் முறையை சிக்கலற்றதாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சமாக டாக்ஸ் இயர் என்ற புதிய கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இருந்த ப்ரீவியஸ் இயர் மற்றும் அசஸ்மெண்ட் இயர் என்ற இரண்டு தனித்தனி காலகட்ட முறைகள் பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் இனி வருமானமும் வரியும் ஒரே டாக்ஸ் இயர் கீழ் கணக்கிடப்படும். இதனால் வரி கணக்கீடு எளிமையாகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் தனி நபருக்கான வருமான வரி அடுக்குகள் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கின்றன. பழைய மற்றும் புதிய வரி முறைகளில் உள்ள விகிதங்கள் அப்படியே இருக்கும் என்பதால் பெரும்பாலான வரி செலுத்துவோருக்கு உடனடி வரி சுமை மாற்றம் இருக்காது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான ஐடிஆர் ஃபைலிங் காலக்கெடுவிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஐடிஆர் 1 மற்றும் ஐடிஆர் 2 போன்ற எளிய படிவங்களுக்கு ஜூலை 31 காலக்கெடு தொடரும். ஆனால் தணிக்கை தேவையில்லாத வணிகர்களுக்கு கால அவகாசம் ஆகஸ்ட் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தணிக்கை தேவை உள்ளவர்களுக்கு அக்டோபர் 31 மற்றும் சில சிறப்பு வழக்குகளுக்கு நவம்பர் 30 வரை காலக்கெடு வழங்கப்படும். மேலும் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளை ரிவைஸ்டு ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கான கால வரம்பும் 9 மாதங்களில் இருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் 9 மாதங்களுக்கு பிறகு திருத்தம் செய்தால் அபராதம் விதிக்கப்படும். ரூபாய் 5 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு ரூபாய் 1000 மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு 5000 கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கும் சில மாற்றங்கள் உள்ளன. ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் F&O வர்த்தகங்களுக்கு விதிக்கப்படும் பண பரிவர்த்தனை வரி STT உயர்த்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன்ஸ் மீது STT 0.1% இலிருந்து 0.15% ஆகவும், ஃபியூச்சர்ஸ் மீது 0.02 இலிருந்து 0.05 ஆகவும் அதிகரிக்கப்படுகிறது. மேலும் சில பண பரிவர்த்தனைகளில் TCS விகிதங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு வழங்கப்படும் வீட்டில் இருந்து அலுவலகம் வரையிலான பயண செலவுகள் இனி வரி சலுகையாக கருதப்பட மாட்டாது. மொத்தத்தில் புதிய வருமான வரி சட்டம் 2025 இந்தியாவின் வரி அமைப்பை எளிமையாக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான மாற்றமாகும். இது 2026 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் வரி செலுத்துவோர் புதிய விதிமுறைகளை முன்கூட்டியே புரிந்து கொண்டு தயாராக இருப்பது அவசியமாகும். கண்டிப்பா 2026 இந்த டாக்ஸ் இயர்ல இருந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.